கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களிலே தேவன் தந்த நன்மைகளை நினைக்கிறோம், தேவன் தந்த சுகத்தை நினைக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு ஆலோசனை தந்த அநேக நேரங்கள் உண்டு. நம்முடைய இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலைகளிலே தேவன் தருகிற ஆலோசனைகளை எண்ணி நாம் துதிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு வேளைகளிலே நம்முடைய உள்ளந்திரியங்கள் நம்மை உணர்த்த வேண்டும். தேவன் பாராட்டின நன்மைகளை உணர்த்த வேண்டும். தேவன் நமக்கு தந்த திரளான தயவுகளை நம்முடைய உள்ளந்திரியங்கள் நம்மை உணர்த்த வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாகவே இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தர் தருகிற நன்மைகளை, கர்த்தர் தந்த ஆலோசனைகளை நினைத்து துதிப்பதற்கு அவர்களுடைய இருதயங்கள் உணர்த்தும் என்றால், கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உணர்வுள்ள இருதயங்கள் காணப்படும். கர்த்தரை நம்முடைய வலது வருஷத்திலே நாம் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் உணரும்படியான தருணத்தை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய ஆலோசனைகளை, கர்த்தர் தருகிற மீட்பை நாம் உணர்ந்து துதிப்போம் என்றால், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று 107ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தர் தருகிற கிருபைகளை, அவர் பாராட்டுகிற நன்மைகளை நாம் உணர வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னவென்று, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன சித்தத்தை, என்ன தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே தங்கி இருக்கிறார் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்மை அவர் உணர்த்த வேண்டும். அந்த ஆவியானவரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அங்கு என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எத்தனை, என் மீறுதல்களையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அவரை பார்த்து தேவன் கொடுத்த சாட்சி என்னவென்றால், அவர் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று தேவனே சாட்சி கொடுத்தார். ஆனால் இந்த யோபு சொல்லுகிறார், என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தி அருளும் என்று சொல்கிறார். உபாகமம் 32:10 அவனை நான் கண்டுபிடித்தேன், நான் அவனை நடத்தினேன், நான் அவனை உணர்த்தினேன் என்று சொல்லுகிறார். நம்மை கண்டுபிடித்து மீட்டெடுத்த தேவன் நம்மை உணர்த்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே நமக்கு தேவன் தந்த அந்த உணர்வுள்ள இருதயத்தை நாம் நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 107ஆம் சங்கீதத்திலே நாம் கர்த்தரை துதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதிலே கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நாம் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டதை நாம் உணர வேண்டும். நாம் கூப்பிடும்போது தேவன் நம்மை ரட்சித்தாரே, அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கினாரே, தப்புவித்தாரே, இதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பு வரும்பொழுது அதை அமர்த்தினாரே, அதை நினைத்து நாம் உணர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். அவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அலைகள் எழும்பும். ஆனால் அவர் எழும்பினால் அந்த அலைகள் அமரும். ஆகவே மீட்கப்பட்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணித்தவர்களாய் தேவன் நமக்கு பாராட்டின நன்மைகளை, தேவன் நமக்கு தந்த ஆலோசனைகளை எண்ணி நாம் துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு இன்னும் நன்மைகளை செய்ய போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகு கிடவது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய உணர்வு இன்னும் அறிகிற அறிவிலே வளர பெருக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.